ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 36 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சாப்டர் ரொம்பவே சூப்பராக இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கை இந்த சாப்டருடைய எண்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அது என்னங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த சேனலில் முழுக்க டிராகன் பால் கண்டென்ட் தான் போடணும்னு இருந்தேன். ஆனால் ஒரு சில பொருட்டோ ஃபேன்ஸும் இந்த சேனலில் இருக்கிறதால இந்த சாப்டர் பிரேக்ஸ் மட்டும் தொடர்ந்து இந்த சேனலில் வர மாதிரி நான் பண்ண போகிறேன். பட் இது இல்லாமல் இந்த சாப்டரை பற்றின டிஸ்கஷன், அதை தாண்டி இந்த சாப்டரில் நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய பேக்கப் சேனலில் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங்லேயே அமோடோக்கும் கவாக்கிக்கும் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷனை காட்டுறாங்க. லாஸ்ட் சாப்டரில் அமோடோவுடைய தூண்டுதலால் கவாக்கி கோஜியை போய் கிட்னாப் பண்ணியிருப்பார். அது எதுக்குங்கிறதெல்லாம் இந்த சாப்டரில் நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. கவாக்கி எதுக்காக அவனை கிட்னாப் பண்ணணும், இவனை கிட்னாப் பண்ணுறதுனால அது இந்த ஷின்ஜுக்கு பாசிட்டிவாக போயிட போதுங்கிற மாதிரியெல்லாம் கேட்பாரு. அதுக்கு அமோடோ, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் சும்மா தனியாக பேசணும், அதுக்காக தான் அவனை நான் கிட்னாப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் இந்த ஷின்ஜூஸை எனக்கும் அழிச்சே ஆகணும், அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டுவோம், இப்போ நீ இந்த கோஜியை போய் கிட்னாப் பண்ணிட்டு வாங்கிற மாதிரி கவாக்கி கிட்ட அமோடோ சொல்லியிருப்பாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கவாக்கி கோஜியை போய் கிட்னாப் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த கோபு அப்புறம் இந்த வில்லேஜ் பெருசுங்களுடைய கான்வர்சேஷனை காட்டுறாங்க. அதில் கோபு ரூஃப் டாப்பில் என்ன நடந்துச்சுங்கிற எல்லாத்தையும் இந்த பெருசுங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஷிகமாருவை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கண்ணு திறந்து பார்க்கும்போது நான் ரூஃப் டாப்பில் இருந்தேன். என்னை சுற்றி ஏகப்பட்ட ஷின்ஜூஸ் இருந்தாங்க. என்னுடைய கதை அன்னைக்கே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் எங்கேருந்தோ திடீர்னு பொருட்டோ அப்பியரானா என் முன்னாடி இருந்த 6 ஷின்ஜுவையும் அசால்ட்டாக அவன் காலி பண்ணாங்கிற மாதிரி கோபு சொல்கிறாரு. இதை கேட்ட சாய், 6 ஷின்ஜுவை அட் அ டைமில் காலி பண்ணனா, உண்மையாகவே பொருட்டோ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பான் போலியேங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு இந்த வில்லேஜ் பெருசுங்க, நீ என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா, போயும் இந்த பொருட்டோ உன்னை காப்பாற்றிருப்பானா, அவன் ஒரு ஹொக்காகே கில்லர், அவன் மோசமானவன், அவன் எப்படி உன்னை காப்பாற்றிருக்க முடியுங்கிற மாதிரி பயங்கரமாக கோபுவை மேனிப்புலேட் பண்ணுதுங்க. இதை கேட்டு கோபுவும், எனக்கும் நல்லா தெரியும், பொருட்டோ எந்த ஒரு நல்லதையும் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப மோசமானவன், அதனால தான் நான் இந்த ஒரு முடிவுக்கே வந்தேன். பொருட்டோ என்னை காப்பாற்றின இந்த ஒரு சீனுங்கிறது முழுக்க கட்டமைக்கப்பட்டவை. ஆமாம், இதை பொருட்டோவே செட் பண்ணி தான் என்னை காப்பாற்றிருக்கா. அப்படின்னா அந்த ஷின்ஜுவோட அவனுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த ஷின்ஜு அவன் சொல்கிற பேச்சை கேட்டு என்னை அட்டாக் பண்ண வந்திருக்கு. ஸோ அவனே வந்து ஷின்ஜு அழிச்சு என்னை காப்பாற்றின மாதிரி நல்ல பேரை எடுக்க பிளான் பண்ணுறாங்கிற மாதிரி கோபு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பொருட்டோ கூட ஒரு சில பேர் வேலை செய்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள் இந்த ஷிகமாரு. இந்த ஷிகமாரு தான் அன்னைக்கும் பொருட்டோவை தப்பிக்க வச்சிருக்க முடியும். இதை நான் அடித்து சொல்லுவேங்கிற மாதிரி கோபு சொல்கிறாரு. இப்படி இந்த வில்லேஜ் பெருசுங்களும் கோபுவும் பேசுகிறாங்க. சாய் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிகமாருவும் ஷின்ஜுவோட டீல் போட்டு இருக்கிறதாலாம் பேசுகிறாங்க. இதை கேட்ட சாய், நீங்கள் கொஞ்சம் ஓவராகவே போகிறீங்க, ஏதோ ஓரளவுக்கு பேசலாம், ஆனால் நீங்கள் நிறைய பேசுகிறீங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோபு, இல்லை, இந்த ஷிகமாருவும் இந்த ஷின்ஜுஸோட ஒரு டீலை போட்டு தான் இருக்கான், அதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு எனக்கு ப்ரூஃப் தேவைப்படுது, அந்த ப்ரூஃப் மட்டும் கிடச்சிட்டா இந்த ஷிகமாருவை நான் ஒக்காகே பொசிஷன்லேருந்து டிஸ்மிஸ் பண்ண வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஷிகமாருக்கு ஏற்ற தண்டனையை நானே என்னுடைய கையால் கொடுப்பேன். இதை பற்றி நான் வில்லேஜுடைய டைமியோக்கு ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்பிட்டேன். அவர் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்தாருன்னா இந்த ஷிகமாருவை ஹொக்காகே பொசிஷன்லேருந்து தூக்கிடுவேங்கிற மாதிரி கோபு சொல்கிறாரு. இதோட இவங்களுடைய கான்வர்சேஷன் முடிவுக்கு வருது. இப்போ நமக்கு ஷிகமாருவை காட்டுறாங்க. ஷிகமாரு கோஜியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கோஜி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததால் இந்த கோஜி எங்கே போய் தொலைஞ்சாங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு கோஜியை காட்டுறாங்க. கோஜி கண் விழிக்கிறாரு. நான் எங்கே இருக்கேங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவருடைய டோட்ஸை கூப்பிட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு டோட்ஸுங்கிறது வரவே இல்லை. ஸோ என்னால் என்னுடைய டோட்ஸை யூஸ் பண்ண முடியாது, எந்த ஜுட்ஸுவையும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என் கையில் இருக்கிற இந்த ஒரு விலங்காதான் இருக்க முடியுங்கிற மாதிரி கோஜி யோசிச்சுக்கிட்டே இருக்க திடீர்னு அங்கே அமோடோ வராரு. பரவாயில்ல கோஜி, உன்னையும் நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இஷிக்கி மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் கூட நீ சண்டைக்கு போய் உயிரோடு இருக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் கோஜி, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என் மேலே அதிக வன்மத்தை நீ வச்சிக்காதங்கிற மாதிரி அமோடோ சொல்கிறாரு. அதுக்கு கோஜி, எனக்கு என்னுடைய ஃபேட் தெரியும்,
நான் இந்த ஏர்த்தில் என்ன விஷயங்களெல்லாம் பண்ணி முடிக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் உன் மேலே வன்மத்தை வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அமோடோ, எனக்கு நீ உயிரோடு இருக்கிறது இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான ஜுட்ஸு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அதுதான் 10 பார்ட்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனுக்கு என்னுடைய 10 பார்ட்ஸை பற்றி எப்படி தெரியுங்கிற மாதிரி கோஜி யோசிக்க, அமோடோ இந்த 10 பார்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃப்யூச்சரில் நடக்க போகிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் முன்னாடியே உனக்கு ஒரு சினிமா ரீல் மாதிரி காட்டுறது தான் இந்த ஒரு 10 பார்ட்ஸுடைய எபிலிட்டி. இதைத்தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 பார்ட்ஸுடைய அப்டேட்டுங்கிறது உனக்கு 4 நாளுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதாவது மாம்ஷி கூட நடந்த பேட்டலுக்கும் முன்னாடி தான் உனக்கு ஒரு அப்டேட்டே கிடச்சிருக்கு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் உனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. இந்த 10 பார்ட்ஸுடைய எபிலிட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸே இதுதான். இது என்னதான் ஃப்யூச்சர்ஸை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னாலும் இதில் இருக்கிற டைமுங்கிறது ரொம்பவே டிலே ஆகும். ரொம்ப நாள் கழித்து தான் உனக்கு அப்டேட்ஸ் எல்லாம் வருது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அதனால் நான் உனக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்கேங்கிற மாதிரி அமோடோ சொல்கிறாரு. அமோடோ, தேவையில்லாத பேச்சை நீ பேசாத. உன்னுடைய கோல் என்ன, என்னை வச்சு நீ என்ன பண்ணங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அமோடோ, நான் உன்னுடைய 10 பார்ட்ஸ் எபிலிட்டியை கொஞ்சம் மாற்றிருக்கேன், அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட கோஜி, என்னை வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ பண்ணி வச்சுருக்கங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அமோடோ, நீ ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். நான் உன்னுடைய எனிமி கிடையாது. உன் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். இந்த 10 பார்ட்ஸ் எபிலிட்டி என்னதான் உனக்கு ஃப்யூச்சரவே காட்டினாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் இருக்கிற டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் உன்னுடைய பிரெயினில் இருக்கிற சவுண்ட் வேவ்ஸை மாற்றுறது மூலமாக நான் இந்த ஒரு டைம் டியூரேஷனை கம்மி பண்ணிட்டேன். இதனால் உனக்கு இனிமேல் அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக வரும். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீ ஃப்யூச்சரை பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப சீக்கிரமாகவே தெரிஞ்சுப்பேன். அதனால் நான் உன்னை கிட்னாப் பண்ணதை நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். அதை தாண்டி உன்னை உருவாக்குனதே நான் தான் உன்னுடைய பேரண்ட். உனக்கு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி அமோடோ ஒரு நல்ல விஷயத்தை போட கோஜி அதை முழுசாக நம்புகிற மாதிரியே தெரியல. இப்போ தான் அமோடோ அவருடைய மெயினான கோலை பற்றி கோஜி கிட்ட சொல்கிறாரு. அவரே உருவாக்கி வச்சுருந்த அவருடைய டாட்டரான ஆக்கிபியை காட்டுறாரு. இதுதான் என்னுடைய டாட்டர், இது நான் உருவாக்கின க்ளோன். இந்த ஒரு க்ளோனில் ஆக்கிபியுடைய கான்ஷியஸை இன்சர்ட் பண்ணணும். இதுக்காக தான் நான் பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு கான்ஷியஸை இம்ப்ளான்ட் பண்ணணுன்னா அது கவாக்கியில் மட்டும்தான் முடியும். ஏன்னா கவாக்கிக்கு நான் கொடுத்துருக்கிற காமாவில் என்னுடைய டாட்டரான ஆக்கிபியுடைய கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இதனால் அவளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கவாக்கியில் மட்டும்தான் இவளுக்கு கொடுக்க முடியும். அது எல்லாமே கவாக்கியுடைய காமால தான் இருக்கிறதால கவாக்கி ஒன்ஸ் அவனுடைய காமாவை இந்த ஒரு க்ளோன் மேலே போட்டால் போதும், ஆக்கிபி உயிரோட வந்துடுவாங்கிற மாதிரி அமோடோ சொல்கிறாரு. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி கோஜி கேட்குறாரு. நீ ஒரு முக்கியமான வேலையை எனக்கு செய்யணும். உன்னால் எல்லா ஃப்யூச்சரையும் பார்க்க முடியுங்கிறத தாண்டி அது எல்லாத்தையும் நல்லாவே ஞாபகம் வச்சுக்க முடியும்னு எனக்கு தெரியும். கவாக்கி இந்த ஆக்கிபிக்கு அவனுடைய காமாவை கொடுக்குற மாதிரியான ஃப்யூச்சரை நீ இது வரைக்கும் பார்த்துருக்கியாங்கிற மாதிரி அமோடோ கேட்குறாரு. அதுக்கு கோஜி, இல்லை, அப்படி ஒரு ஃப்யூச்சரை நான் பார்த்ததே இல்லை. நீ சொன்ன மாதிரி என்னுடைய எல்லா மெமரிஸையும் என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது மூலமாக நான் எந்த ஒரு மெமரிஸையும் மறக்கவே மாட்டேன். அது எல்லாத்தையும் செக் பண்ணதுனால தான் உனக்கு நான் இதை சொல்கிறேன். கவாக்கி ஒரு ஃப்யூச்சரில் கூட உன்னுடைய டாட்டரை ரெசரக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லா ஃப்யூச்சர்லேயுமே ஜூரா கவாக்கியை கொல்ற மாதிரி தான் இருக்குன்னு கோஜி சொல்ல அமோடோ ரொம்பவே காமாக இருக்கார். கோஜியை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. ரொம்ப நன்றி, இதை உன்கிட்ட இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டதால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அமோடோ சொல்கிறாரு. அடுத்த அப்டேட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். நம்மளுடைய ரியாலிட்டி எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கோஜியை அங்கேருந்து அமோடோ அனுப்பிட்டார். இன்னொரு பக்கம் பொருட்டோ அவருடைய கேவுக்கு வராரு. வந்து பார்த்தா அங்கே கோஜியை காணோம். ஆல் ஆஃப் த சடன் கோஜி அங்கே ரிவர்ஸ் சம்மன் செய்யப்பட்டு அப்பியர் ஆகிறாரு. என்னாச்சு, நீ எங்கே போனங்கிற மாதிரி கேட்க கோஜி உடனே இனோஜினை கான்டாக்ட் பண்ணுறாரு. சேம் டைமில் ஐடாவையும் அவர் கான்டாக்ட் பண்ணுறாரு. ஐடா கிட்ட என்ன கேட்குறாருன்னா, உடனே நீ பாஸ்ட்டை செக் பண்ணு, அதில் அமோடோ என்னை வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கிற மாதிரி எனக்கு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி ஐடா கிட்ட கேட்குறாரு. ஐடா உடனேவா பண்ணணுங்கிற மாதிரி கேட்க
அதுக்கு கோஜி, இதை நீ உடனே பண்ணணும், உன்னால் மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அப்டேட்ஸ் வந்துடுச்சு. அந்த ஒரு அப்டேட்டில் பொருட்டோ போட்ட எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆகுது. கோட் ஈஸியாகவே சரடாவை கிட்னாப் பண்ணிட்டான். அது இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை இதில் காட்டுறாங்க. அது எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லாமல் பொருட்டோ கொடுத்த அந்த ஒரு சாக்ரா பின்ஸ் எல்லாத்தையும் கோட் தனியாக எடுத்துட்டான். இதை வச்சு பொருட்டோ டெலிபோர்ட் ஆகி என்னை அழிக்கலான்னு பார்த்துருக்கான். அதுக்கு இன்னும் ஒரு இரையாக பயன்படுத்த நினச்சிருக்கான். ஆனால் இது இனிமேல் நடக்காது. இந்த பிளான் இப்போது ஊற்றிக்கிச்சு. இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நான் உன்னை மட்டும் கிட்னாப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சரடாவை தூக்கிட்டு அங்கேருந்து கோட் எஸ்கேப் ஆகிறான். இது எல்லாத்தையும் பார்த்த கோஜி பொருட்டோ டெலிபோர்ட் ஆகாதன்னு சொல்கிறதுக்குள்ளேயே பொருட்டோ அங்கேருந்து மறைஞ்சு போய் கோட் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறாரு. பார்த்தா கோட் எப்பயோ அங்கேருந்து அவருடைய சீக்ரெட் ஹைட் அவுட்டுக்கு போயிட்டாரு. மறுபடியும் கோஜி பார்த்த அந்த ஒரு ஃப்யூச்சர் விஷுவல்ஸை காட்டுறாங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பொருட்டோவை மறுபடியும் மொமோஷிக்கி டேக் ஓவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷுவலும் இருக்குது. இதோட இந்த ஒரு சாப்டர் முடியுது. பொருட்டோ ஃபேன்ஸ்க்கு ஷாக் கொடுத்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதோட 2 மாதத்துக்கு பொருட்டோ சாப்டர் வராது. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம்தான் அடுத்த சாப்டரே வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 2 மாதத்துக்கு இந்த சாப்டரில் ஏகப்பட்ட விஷயத்தை டீகோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, இதுக்கு என்ன ரேட்டிங்ஸை கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.